ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா, பொதுவாக ட்ரெயின் பஸ்ஸு எதுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய திருநங்கைகள் வருவாங்க. அவங்க பணம் கேட்பாங்க. பணம் கொடுக்கல அப்படின்னா பார்த்திங்கன்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். இப்போ இந்த டெல்லி, இந்த வட இதெல்லாம் இந்த வீடுகளுக்கே வருவாங்க. புதுசாக வீடு வாங்கினாலோ, இல்லை யார் வீட்லையாவது குழந்த பிறந்தாலோ, இல்லை கல்யாணம் ஆனாலோ, எதுவாக இருந்தாலும் சரி வாசலில் பந்தல் போடுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா 5-6 பேர் வந்துடுவாங்க. பணம் கொடுக்க கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. சில பேர் சில பேர் பார்த்து தட்டில் வச்சு உள்ளே அவங்க மேலெல்லாம் அடித்து ரோட்டில் டான்ஸ் ஆடுவாங்க. ஆடிட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுப்பாங்க. சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் அப்படி தான், நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை 5-6 தடவை சொல்லி கதவை சாத்திக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க, ஏசிட்டு போயிட்டாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ சமீப காலத்தை கூட பார்க்குறோம். நிறைய தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அங்கே நிறைய இடங்களில் இருக்காங்க. கோயில்பேட்டில் கூட பார்த்தா நிறைய பேரோட பணம் நகையெல்லாம் அவங்க ரொம்ப பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேஸ் போட்டாங்க. இப்படி நிறைய இடத்துல நடக்கிறாங்க. அதனால பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் ட்ரெயினில் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்போ பணத்தை பிடுங்கிற முயற்சி பண்ணியிருக்காங்க. பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி உடனே தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தாறுமாறாக அவங்க பேசியிருக்காங்க. அவங்க ஏசின உடனே இதை பொறுக்காமல் என்ன இப்படி இல்லாமல் நான் ஏசுவேன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் அப்படியே இறங்கி அடின்னு அடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தடுக்க வைக்கிறாங்க. அடிக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. இது இப்போ வேகமாக வைரலாக போய் அதனுடைய வீடியோ நிறைய பேர் போடுறாங்க. தவறான ஒரு செயல். ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்சது பணத்தை கொடுக்கறதும் கொடுக்காது. அதுக்கு அடுத்தவங்களை பணம் தரணும்னு சொல்கிறது, இல்லைன்னா தகாத வார்த்தை சொல்லி ஏசுறது, இதெல்லாம் தவறான ஒரு செயல். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எல்லார் மாதிரி படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சிலர் தான் இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க தவிர நிறைய பேர் இப்படி நடந்துக்கிறது இல்லை. இருந்தாலும் இது ரொம்ப தவறான ஒரு செயல். கை கால் இருக்குது, எல்லாருமே எல்லா வேலைக்கும் போகிற மாதிரி அவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். இப்படி 4 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பைசா கொடு கேட்குறது. அதுவும் 10 ரூபா கொடுத்தா கூட இங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி வாங்குறது, இதெல்லாம் ஒரு தவறான ஒரு செயல். அது கல்யாணம் பண்ணாலும் திரும்ப 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 கல்யாணம் பண்ணியாச்சு, அதுமாதிரி குழந்தை பிறந்தாலும் திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பைசா வாங்குறதே விட மாட்டாங்க. அது 100 ரூபா 200 ரூபா, அவங்க 5000 ரூபா வாங்குவாங்க. ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குவாங்க. எக்கச்சக்கம் வாங்குவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் கூட கொடுக்கவே மாட்டேன் நாங்கள் வீடு வாங்கினதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி சொல்லிட்டு 3000 4000 ரூபா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதே மாதிரி தான் பார்த்தா நேற்று கோவப்பட்டு அவர் அடிச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த வீடியோ தான் வேகமாக வைரலாக போய்கிட்டு. பொதுவாக அவங்கெல்லாம் பணம் வாங்குறது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். இப்படி பணம் வாங்குறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திருநங்கைகள் இப்போ பணம் வாங்குறதுனால நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தவறான ஒரு செயல் தான். அடுத்தவங்கள்ட்ட நம்ம மனசார கொடுக்கணும் தவிர அடுத்தவங்கள்ட்ட என்றைக்குமே ஏமாற்றி கொடுக்கவே கூடாது. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். எத்தனை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால தான் அவர் கோவப்பட்டு கோயம்புத்தூரில் கோவப்பட்டு ட்ரெயினில் அவர் அடிச்சிருக்காரு.